தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப 20 நாள் இவர் என்ன கோமால இருந்தாரா? இந்த நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, கேலி குத்தல் பண்றாங்கல்ல, உங்க கட்சிக்காரன், உங்க கட்சி ஆளு இந்த 21 நாள்ல பண்ண அட்ராசிட்டி என்ன? நாங்க சொல்றதை பார்த்தா உங்களுக்கு நக்கல் பண்ற மாதிரி இருக்கா? என்ன ஆட்சியில தவறு நடக்குதுன்னு சொன்னா அது உங்களுக்கு நக்கல் மாதிரி இருக்கா? நானும் 5 வருஷம் இந்த ஆட்சியில இப்ப நடக்கிற அத்தனை அவலத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? இவரை இப்ப யார் சொன்னா கோட் சூட் போட வேணாம்? ஆதிக்க சக்திகளை மட்டும் தான் கோட் சூட்லாம் போட்டோமா? அதிகாரம் செய்யறவங்க ஆதிக்கம் செலுத்துறவங்களா? அதிகாரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் சிஎம் வந்துட்டு மாண்புமிகு ஐயா விஜய் தானே? அவரு தானே தமிழகத்தோட முதல்வர். அதிகாரத்தில் அவரு தானே இருக்காரு. இவரு கண்ணாடியை பார்த்து பேசணுமா இல்லை எதை பார்த்து பேசணும் எனக்கு ஒன்றும் புரியலையே. செஞ்சா நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக எல்லாம் அரசியலுக்கு வரல. உங்க பொய்யே சொல்லலையாப்பா டிவிக்கு. 20 நாள்ல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஏன் என்னன்னு ஒரு அப்போ 6 மாதம் வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் சைலண்டாக இருந்துக்கிறோம். இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கொலை நடக்குது, 6 மாதம் ஆகட்டும், சைலண்டாக இருந்துக்கிறோம். அப்புறம் ஒரு 9 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க, 6 மாதம் சைலண்டாக இருந்துக்கணும். ஒரு 9 பேர் சேர்ந்து ஒரு ஊரில் எல்லாத்தையும் சரமாரியாக வெட்டுறாங்க, 6 மாதம் சைலண்டாக இருந்துக்கணும். சார் 2500 ரூபா வரலங்கிறதுக்கு நாங்கள் சைலண்டாக தானே இருக்கோம். அதை கேட்டோமா? நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை நீங்கள் பண்ணலன்னு சொன்னதை நாங்கள் கேட்டோமா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னோட கழக உடன்பிறப்பு, என் உடன்பிறவா தம்பி அகால மரணம் அடைஞ்சான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால் அவர் இந்த திருச்சிக்கு வந்திருந்தார்ல சிஎம் சார், இன்னும் மீண்டு வந்துட்டியா அப்படின்னா இன்னும் நான் அதுலேருந்து நான் மீண்டு வரல. புரியுதுங்களா? வந்து வீடியோ பண்ணுறேன் எல்லாமே வைக்கணும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது என்ன மாதிரி ஒரு சக மனுஷன் இறந்துட்டானே, தீக்குளிச்சிட்டானே அப்படிங்கிற எனக்கு இன்னும் அந்த அந்த துக்கத்துலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு அவர் திருச்சியில் வந்து பேசினது வந்துட்டு நான் சரியாக வீடியோவே பார்க்கல. போன வீடியோவில் கூட ஒரு ஃபியூ கிளிப்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். இன்னைக்கு அவர் என்னென்ன பேசியிருக்காருங்கிறதுக்கு நம்ம தரப்பு விளக்கத்தை கொடுப்போம், சரிங்களா? என்னென்ன பேசியிருக்கிறாருங்கிறதுக்கு விஜய் சார் பேசியிருக்கிறாரோ அதுக்கு நம்ம ஃபுல் விளக்கம் கொடுக்கணும்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நாம் ஒரு தொண்டனா விளக்கம் கொடுக்கணும்ல. அந்த வேலையை இப்போ பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவோம். நெஞ்சில் குடியிருக்கும் ஸ்பெஷல் நன்றிகளும். பட் ஆனா அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாதிரியோ அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒரு துக்க நிகழ்வு நடந்து போச்சு அப்படின்னா துக்கம் விசாரிக்க உங்ககிட்ட நாங்கள் வந்து விசாரித்து வாங்கிக்கணும். கரூரில் 41 பேர் செத்தப்பையும் துக்க விசாரிக்க வந்து தான் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ திருச்சி கிழக்குக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க வந்தால் ரோட் ஷோ போங்க, ரோடாக போய் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வாங்க. அதுக்கு எப்படி 5000 பேர் உங்ககிட்ட வந்து வாழ்த்து வாங்கிக்கணும். நல்லா இருக்கே.
உலகத்திலேயே இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் திருச்சி வந்து இதையும் எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் ஓகே. அப்போ பெரம்பலூர்ல ரிசைன் பண்ண வேண்டியதானே? ஏன்னா இங்க வந்துட்டு போறதுக்கு உங்களால முடியாது. உடல் உழைப்பு உங்களால போட முடியாது. என்னால உழைக்க முடியாதுப்பா, என்னால வேலை செய்ய முடியாது, அதனால திருச்சிக்கு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? பெரம்பூரை ரிசைன் பண்ணிட வேண்டியதானே? ஏன் சார் உங்களால முடியாது இல்லையா? வெயிட். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? ஒன் பை ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துலனா நீங்க 2500 ரூபா கொடுங்க, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு 6 மாசம் ஆகட்டும், நாங்க வெயிட் பண்றோம். லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொன்னீங்க தெரியுமா, அதை கொண்டு வாங்க, அதுக்கு 6 மாசம் ஆகட்டும், ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன இருக்கு? சட்ட ஒழுங்கு துறைக்கு, காவல்துறைக்கு யார் மந்திரி? காவல்துறை யார் கையில இருக்கு? இது கூட தெரியாம உங்க பசங்க வெளியில நின்று இதே மீட்டிங்க்கு வந்து வெளியில நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒரு கட்சை சொல்லி அவங்க சொல்லி திட்டிட்டு இருக்காங்க, திமுக திட்டிட்டு இருக்காங்க. அப்போ யாரு ரூலிங் பண்றான்னே ஒன்னும் உங்க ஆளுங்களுக்கு தெரியலையா? நீங்க தான் சிஎம்னே உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியலையா? ஒன் பை ஒன் எல்லா புலம்பல்ஸும் அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கி இருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தல்ல கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவிக்கு அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977ல நீங்க போடாத ஓட்டு 2026ல நீங்க. ஐயா முதல்வர் அவர்களே, அன்னைக்கு எம்ஜிஆர் எங்க புரட்சி தலைவர் வந்தப்ப ஓட்டு போடுறவங்களோட வயசு 21. அன்னைக்கு தனி மெஜாரிட்டியில 130 தொகுதி ஜெயிச்சாரு. சரிங்களா? தனி மெஜாரிட்டியில 130 தொகுதி. இங்க உங்களை மாதிரி அவசர உதவிக்கு தேவைன்னு சொல்லிட்டு 108ங்கிற மாதிரிலாம் நாங்க ஜெயிக்கல. அவரை நீங்களே கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றீங்க. அவர் வாத்தியார். சரிங்களா? அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போயிட்டு அப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க எனக்கு நல்லா வாயில வந்துரும்னு. எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு 21 வயசு, ஓட்டு போடுற வயசு 21 இருக்கையிலேயே 130 தொகுதி ஜெயிச்சாரு. யாரை கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லாத மாதிரி சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவாராம். அவரை விட நாங்க ஜெயிச்சு ஓட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வந்திருக்கோம். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன, அன்னைக்கு இருந்த ஓட்டு போடுற வயசு என்ன? எதோட எதை கம்பேர் பண்றீங்க? 2026ல நீங்க போட்டுக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சார், நீங்க நன்றி தெரிவிக்க போனீங்களா இல்ல அடுத்த எலெக்ஷனுக்கான தேர்தல் பிரச்சாரமா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்திருந்தா 500 ஓட்டுல எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிங்க,
1000 ஓட்டுல எத்தனை தொகுதியில ஜெயிச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ்ட் பண்ணிட்டு வாங்க. 108 ஜெயிச்சுட்டு உங்களை இந்த கையில பிடிக்க முடியலையே. இன்னும் தனி மெஜாரிட்டி 130 ஜெயிச்சிருந்தீங்கன்னா எப்பா சாமி தமிழ்நாடு தாங்கி இருக்காதுப்பா. அப்புறம் என்ன சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, 25 நாள்ல சேர்த்து கொடுப்பாங்க, சேர்த்து மொத்தமா கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியமா பேசுறது இருக்கதானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்ச பத்தி இந்த கிண்டலும் கேலியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப 20 நாள் இவர் என்ன கோமால இருந்தாரா? 20 நாள் கோமால இருந்தாரான்னு கேக்குறேன் சிஎம். அதுவும் பொதுமக்கள் ரவுடியா இருந்து போய் செய்யறவன், ஒருத்தன் தண்ணியை போயிட்டு போய் பிரச்சனை பண்றான். அந்த நேற்று ஒரு 17 வயசு பொண்ணு இறந்துருச்சு. இப்போ அதெல்லாம் நான் கேட்கல. அதெல்லாம் கேட்கலன்னா நான் கேட்டாலும் உங்களுக்கு கேட்கல, அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, கேலி குத்தல் பண்றாங்கல்ல, உங்க கட்சிக்காரன், உங்க கட்சி ஆளு இந்த 21 நாள்ல பண்ண அட்ராசிட்டி என்ன சொல்ல முடியுமா? நாங்க எதுவுமே பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்க கட்சிக்காரங்க ஒருத்தன் கூட செய்யலன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஒரு வாரமா பவர் கட்டு, இன்னும் ஒழுங்கா பவர் வரலன்னு கேட்டா அப்புறம் திட்டாம உங்களை என்ன கொஞ்சுவாங்களா? கொஞ்சுவாங்களா சிஎம் சார்? கொஞ்சுவாங்களா நான் கேட்கிறேன். ஒரு வாரமா பவர் கட்டு, சென்னையில தூங்க முடியல மனுஷன். இதுக்கு என்ன சார் உங்க பதில்? அப்ப பேசுறேன், பேசிக்கிட்டே இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் இப்படி சொல்ற பதிலா தான் இருக்குது. நாங்க சொல்றது பார்த்தா உங்களுக்கு நக்கல் பண்ற மாதிரி இருக்கா? என்ன ஆட்சியில தவறு நடக்குதுன்னு சொன்னா அது உங்களுக்கு நக்கல் மாதிரி இருக்கா? நானும் 5 வருஷம் இந்த ஆட்சியில இப்ப நடக்கிற அத்தனை அவலத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? இவரை இப்ப யார் சொன்னா கோட் சூட் போட வேணாம்? ஆதிக்க சக்திகளை மட்டும் தான் கோட் சூட் எல்லாம் போட்டோமா என்ன? அதிகாரம் செய்யறவங்க ஆதிக்கம் செலுத்துறவங்களா? அதிகாரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் சிஎம் வந்துட்டு மாண்புமிகு ஐயா விஜய் தானே. அவரு தானே தமிழகத்தோட முதல்வர். அதிகாரத்துல அவரு தானே இருக்காரு. இவரு கண்ணாடியை பார்த்து பேசணுமா இல்ல எதை பார்த்து பேசணும் எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வர? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். ஐயா துறை பாட்டு கேட்டிருக்காரா இல்லையா? வெள்ளை மனசை கண்டா அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறதே ஒரு தமிழனுக்கான அடையாளம். இவர் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வருவாருன்னு பார்த்தா கோட்டு சுட்டு போட்டு வராரு. பாப்போம் என்ன சொல்றாருன்னு கேட்போம். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம். கருப்பு எதை குறிக்கும்? திக கட்சியை குறிக்கும். ஐயா பெரியார் சொல்லுவாரு. சரி, நான் கேட்கட்டுங்களா? ஐயா பெரியார் வந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் நீ இவர் ஏன் கோயிலுக்கு போறாரு? அரகஜா பொட்டி ஏன் வைக்கிறாரு? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல சொல்லுங்க. சிஎம் சார், அரகஜா பொட்டி எதுக்கு வைக்கிறீங்க? அப்படின்னா பொட்டு வைக்க கூடாதுல்ல? நீங்க ஏன் பொட்டு வைக்கிறீங்க?
அதான் அரகஜாலையா பார்த்து எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு கூடவே ஒரு ஜோசியக்கார வச்சிருக்கீங்க? கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. சார் நீங்க தான் நச நசன்ட்டு இருக்கீங்க. வந்துட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டா நீங்க தான் நச நசன் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க நச நசன் இருக்கோமா? என்ன இந்த வீடியோ இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு அடி அடிப்போம். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடுப்போம், பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமா எல்லா மீட்டிங்லும் 20 நிமிஷம்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, டப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ உன் வேலையை நீ கொள்ளடிக்கிற வேலை அப்படி சொல்லக்கூடாதோ? ஓகே, நீ அடுத்த கட்சியிலேருந்து குதிரை பேரம் பேசி ஆளெல்லாம் எடுத்துக்கோ. உங்களை பற்றி எடுத்து பேசினா உங்களை அடிக்கிற வேலையை என்னை அடிக்கிறவங்கள நீங்க அடிங்க, அதானே பொருள். அப்ப நீங்க யாரை தூண்டி விடுறீங்க? அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க தூண்டி விட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனதாச்சு. உங்களை அடிக்கிறவங்கள நான் ஒன்று கேட்குறேன். இந்த இன்ஃப்ளூயன்சர்னு இப்போ வந்துட்டு நான் பொதுவாக தங்கறது போட்டேன், நான் எந்த கட்சியையும் சார்ந்து இல்லைன்னு அவங்கள யாரும் பார்த்தீங்க? தமிழக மக்களை நீங்கள் யாரும் பார்த்தீங்க? அவங்கள மக்கள் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. ரூட் மீடியா ஒரு வேளை சொல்லியிருக்காதோ? அப்படியா சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே. இப்போ ரூட் மீடியா கொஞ்சம் சொல்லுப்பா, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. கரண்ட் இல்லையா, நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் ரூட் மீடியா நீங்கள் சொல்லுங்கள். இவருக்கு ஒன்றுமே தெரில போல. சரி, ஆனதாச்சு. ஆனதாச்சு. இப்போ என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு, எஸ், ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? அதுக்குதானே நாங்க இருக்கோம். சார் சூப்பர் சார். டிவிக்கே டிஎம்கே 2 கட்சிக்கு நடுப்புறதான் போட்டியே. அந்த கட்சியோட ஜெராக்ஸ் தான் நீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற டிஎம்கே 2.0 ஆட்சிக்கு இவரு சிஎம், அவ்வளவுதான், வேற எந்த டிஃப்ரெண்டும் இல்லை. சரி, வேற யாருக்கும் இடம் இல்லை, யாருக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, பேசுறதுக்கு இடமே இல்லையா, வாய்ப்பு இல்லையா, ஏதோ ஒன்று சொன்னார், யாருக்கும் அவங்களையும் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு உங்க ஸ்பீச்சை ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நம்மளால முடியாது. ஓகே, இந்த அப்புறம் எதுக்கு இந்த கட்சியிலேருந்து ஒரு 25 பேர்த்துக்கு மேலே போய் கூப்பிட்டு சால்வை போத்தி சோஃபா அனுப்பிச்சு 4 பேர்த்த ரிசைன் பண்ண வச்சு எதுக்குன்னு கொஞ்சம் கேளுங்களேன்ப்பா. அப்போ அதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காரோ? இருக்குன்னு சொல்றீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். இனிமேலுதான் எங்களுக்கு வேலையே ஜாஸ்தி. 5 வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்கு. இவங்களை எப்படி செய்யணுங்கிறத, இவங்க என்னென்ன தப்பு செய்யறாங்கிறத எங்க பொதுச் செயலாளரே ஃபார்ம்ல இருக்காரு. நாங்களாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். என்ன சந்தோஷமா இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு முந்தா நாள் நடந்ததை வச்சுட்டு நான் இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு, பொறுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு முந்தா நாள் போட்ட வீடியோலையும் பாருங்க, நான் ஒரு இடத்துல கூட முகம் கொடுத்து சிரிச்சிருக்க கூட மாட்டேன். சரிங்களா? எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு. இப்பதான் நான் இனிமேல் நம்ம ஃபார்ம்ல வச்சு செய்வோம், பார்ப்போம். சொல்லுங்க சார், மேல சொல்லுங்க. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா
சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடா 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 அடா. நமக்கெல்லாம் சரி, பேச்சுவார்த்தை போணுச்சு, ஓகே. நீங்க சொல்றீங்க பேச்சுவார்த்தை போணுச்சுன்னு. ஆட்சி அமைச்சாங்களா? ஆட்சி அமைச்சாங்களா? நீங்க அந்த 5 நாள் எல்லாத்து காலையும் போய் விழுந்தீங்களா? அப்ப ஒருத்தவங்களா 2 சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்கன்னு விழுந்தீங்களா? அப்ப நீங்க கூத்து பண்ணலையா? சோஃபாவை அணிச்சு ஒரு கூத்து பண்ணீங்கல்ல, எல்லா கட்சிக்கும் போயிட்டு, கம்யூனிஸ்ட், என்ன விசிகா, எங்க கட்சியில ஒரு 25 பேரு, எல்லாத்தையும் போயிட்டு ஒரு சோஃபாலாம் கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் சால்வை போட்டு பேசி மழுப்புனீங்களே, அப்ப அந்த கூத்துக்கு என்ன பேரு சொல்லுங்களேன். இவங்க கூட்டணி வைக்கிறேன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டீங்க, ஓகே. கூட்டணி ஆட்சி அமைதுன்னு ஒண்ணு கிளப்பி விட்டீங்க, ஓகே. கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்களா? ஆட்சி அமைச்சாங்களா சார்? சும்மா நசன்ட்டு பேசுங்க. நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரோ எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ. அல்லு சில்லு, இந்த அல்லு சில்லு என்ன பண்ணுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள். அல்லு சில்லு அதிமுக காரன் ஒவ்வொருத்தரும் சைலண்டா இருக்க அல்லு சில்லு 25 பேர்த்த அவர் கூட்டிக்கிட்டு போவாராம். வாக்களிக்கும் போது சட்டசபையில எந்திரிச்சு நிக்க சொல்லுவாராம், சோபா அனுப்புவாராம், 4 பேர்த்த ரிசைன் பண்ண சொல்லுவாராம். அல்லு சில்லு போட்ட எனக்கு என் வாயில நல்லா வந்துடும். போட்ட பிச்சையில ஆட்சி அமைச்சிட்டு, திமுகல இருந்து போட்ட பிச்சையில ஆட்சி அமைச்சிட்டு, திமுகவும் அல்லு சில்லும் போட்ட பிச்சையில ஆட்சி அமைச்சிருக்கீங்க நீங்க. பேசுங்க. தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்ல. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். மிரட்டுறாரோ? மிரட்டுறீங்களோ சிஎம் சார்? மிரட்டுறீங்க? ஓகே. நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. அப்படியா? திமுக நம்மள தடுக்க திமுக நம்மள எதிர்க்க திமுக நம்மள அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. நமக்கு நன்மையே. உனக்கு கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் பாலாறு தேனாறு ஓடுதோ? இது இந்த ஜென்சி தலைமுறைய அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. 5000 பேத்த கூட்டி வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டரை, பழைய ரைட்டர் அதே ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீங்க பேசுற அட்டகாசம் இருக்கே முடியல. ஏன் சட்டசபையில எந்திரிச்சு பேச வேண்டியதானே சார்? அன்னைக்கு சட்டசபையில எல்லா தலைவரும் கேள்வி கேட்டாங்கல்ல. அம்மையார் பிரேமலதா, அண்ணி பிரேமலதாவில இருந்து, எதிர்கட்சி தலைவர் ஐயா உதயநிதியில இருந்து, ஐயா எங்களது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியில இருந்து இந்த மாதிரி அமைச்சர் பதவி தராங்களாம், மற்றும் சில வசதிகள் செஞ்சு தராங்களாம் அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசினார்ல. அப்போ உங்க கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சட்டசபையில ஒரு பேச்சு. நீங்க பேசுங்க சார். அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. 21 நாள்ல எந்த காமெடியும் நடக்கல. இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கல, வெளியில என்ன காமெடி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சிஎம் சாரை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. காமெடியே நடக்கல 21 நாள்ல.
உங்களுக்கு சப்போர்ட்டா போட்ட இன்ஃப்ளூயன்சர் கதர்னு கதறான். அடிச்ச அடி அப்படி. ரீல்ஸ் உங்களுக்கு போட்ட ரீல்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஓகே. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்ற இந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங் யாரு இவரு சைலண்டா உட்கார்ந்து இந்த வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு 3 லைன்ல சரி 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. அதா சட்டசபையில அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க உட்கார்ந்து அவங்க பேசணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, பின்னாடி உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்திரிச்சு கரெக்டா ரிப்ளை கொடுப்பாங்க. போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க சட்டசபையில. அங்க சைலண்டா உட்கார்ந்து வீட்டுக்கு போயிட்டு 3 பக்கம் அறிக்கை விடுறது. நீங்க பேசுறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? இவரு சைலண்டா உட்கார்ந்து கவனிச்சீங்களா? ஐயா விஜய் அவர்கள் சட்டசபையில சைலண்டா உட்கார்ந்து கவனிச்சீங்களா? திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான். தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னதான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்கதான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. பாப்போம் சார், இடைத்தேர்தல் வரைக்கும் பாப்போம். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்புறம் இருங்க, தற்குறின்னு யாரை திட்டினாங்க? ஐயா உதயநிதி சொன்னாரு, ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, தற்குறின்னு உங்க ரசிகரை தான் சொல்றேன்னு. நாங்களும் உங்க கூட்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மடை மாத்தி விடுறீங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுதுங்களா? இவரு ஸ்பீச் பண்றது, பேசுறது, இது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுறாருன்னு தெரியுதா? நம்ம மக்களை சொல்லவே இல்லையே. 35% தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீது 65% அடுத்த கட்சி ஓட்டு போட்டது தானே. அதுல இருந்து புடிஞ்சி எடுத்துக்கிட்டு வந்து தானே ஒரு அங்க 2 இங்க 2 இங்க 25 எல்லாத்துலயும் அங்கங்க இருந்து இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு தானே ஆட்சி அமைச்சிருக்காரு. எல்லாத்து பக்கமும் ஒரு டைவர்ட் பண்ணி விடுறாரு. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி அரசியல் புரிதல் இல்லாம ஓட்டு போட்டாங்கன்னா அரசியல் புரிதல் தான் உங்களுக்கு வேணாம் சார். மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இப்ப யார சொல்ல வராரு? அரசியல் கவர்ச்சி இல்லைன்னா கவர்ச்சினா நடிகரும் ஒரு கவர்ச்சி தான் சார். எங்க அண்ணன் அஜித் குமார் இருக்காரு, அவரும் அழகா தானே இருக்காரு. அஜித் குமாரோட அண்ணனோட நான் தீவிரமான ரசிகன். அவர் என் அண்ணன். அவர் நடந்து வந்தாலும் ஸ்டைல் தான், நின்னாலும் ஸ்டைல் தான். அதே மாதிரி தானே பார்த்து தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ ரசிகர் பேர் இருக்காங்க, ரசிகர் கூட்டம் இருக்கு. ஆடியோ லான்ச்சில் பேசுறாரா இல்லை தமிழ்நாடு சிஎம் மாதிரி பேசுறாரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப நீங்க திரை கவர்ச்சி இல்லைன்னா, கவர்ச்சிங்கிறது இந்த கிளாமரா அது மட்டும் கவர்ச்சி கிடையாது. ஒருத்தவனை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதும் கவர்ச்சி தான். அது ஒரு கிரேஸ், ஒரு லவ். ஐயா எம்ஜிஆர் மேல இருக்கிற மாதிரி, எங்க அண்ணன் அஜித்குமார் மேல இருக்கிற மாதிரி, அது ஒரு விதமான. இதுக்கு நான் எப்படி இவருக்கு நான் ரிப்ளை பண்றது? இல்ல நான் சில்க் சுமிதா இல்ல வந்துட்டு நான் சன்னி லியோன் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வராரா? புரியலையே. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. சரி, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இது இவர் எப்படி மடைமாத்துறாருன்னு பாருங்க. திரும்பவும் சொல்றாரு, நான் யாருமே தமிழக மக்களை குறை சொல்லல,
உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரசிகர் கூட்டத்தை தான் தற்குறின்னு சொல்றாங்க. இவர் தமிழக மக்கள் ஃபுல்லா மடமாத்தி விடுறாரு. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், யாருமே தமிழக மக்களை தற்குறின்னு சொல்லல. அது கூட என்ன சில தற்குறிக்கு புரியல, ஆச்சரிய குறிம்பாங்க. பாப்போம். இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? இப்ப 10 நாளா தான் நினைக்கிறாங்க எதுக்குடா ஓட்டு போட்டோம்னு. அந்த வீடியோ இவர் பார்க்கலையா? அச்சுச்சோ, பாப்போம். தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்களுக்கு நல்லா வருது சார். அது என்ன நல்லா வருது? ஒரு தமிழ்நாட்டோட எப்படி சொல்றதுன்னா, ஒரு முதல் அத்தாரிட்டி, முதலமைச்சர், நீங்க தான் இந்த தமிழகத்துக்கே ஒரு ஃபேஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் தான் தமிழ்நாட்டோட ஃபேஸ். பேசுற பேச்சா இது? வாயில நல்லா வருது, எங்களுக்கும் வரும். நல்லா பாக்குறீங்களா? பேசுற பேச்சு ஒரு நாகரிகம் கூட இல்ல. ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் நீங்க, தமிழகத்தோட முதல்வர் நீங்க. இது ஆடியோ லான்ச்சோ இல்ல உங்க கட்சி மீட்டிங்கோ கிடையாது. அதுல பேசிட்டு போயிருந்தீங்கன்னா சர்தான். அது உங்க ரசிகர் முன்னாடி நீங்க பேசுறீங்க, நம்ம பேசிட்டு போங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க பாக்குறாங்க. அன்னைக்கு திருச்சியில மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு பஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. முசிறியா இருக்கட்டும், லால்குடியா இருக்கட்டும், திருவரம்பூரா இருக்கட்டும், துறையூரா இருக்கட்டும், குளித்தலையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் போகுது. தமிழ்நாட்டுல நடக்கிற எவ்வளவோ கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. யாருமே பஸ் இந்த அளவுக்கு அந்த காவேரி பாலத்துல இருந்து இந்த காவேரி பாறை வரைக்கும் யாருமே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணதில்லை. ஆனா எல்லா கை குழந்தைய வச்சுக்கிட்டு நடந்து போனாங்க. தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மடமாத்துறது, பேச்சை மடமாத்துறதே வேலை. வேணான்னு பாக்குறேன். உங்களுக்கு நல்லா வரும். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி அவரு தான் சொன்னாரு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாரு. வேண்டாம், நீங்க ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர், பேசுவோம். கட்சியை ஒரு அடிமை கூடாரம் ஆக்குனது யாருங்க சார்? இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேய்ச்சி போய் கிடக்கிறோம். எங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப டைலாக் பேசுறாரு. கொஞ்சம் 2 ஸ்பீட்ல வச்சு எடுத்துறேன். அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. தெளிவாயிட்டாங்க சார். அதனால ஒரு இனிமேல் ஓட்டு போடுவீங்க, ஐயாவுக்கு ஓட்டு போடுவீங்க. ரொம்ப தெளிவாயிட்டீங்க நீங்களாம். ஓட்டு போட்டவங்கலாம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. சரி, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்போன்னு. அதுக்கு பேர் ஜனநாயகமா? ஐயா முதல்வர் அவர்களே, அதுக்கு பேர் ஜனநாயகமா? கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. அதத்தான் சார் சொல்றேன். இங்க 100 யூனிட் எங்க அம்மா கரண்டே போதுமே. எங்களது இதய தெய்வம் அம்மா கொடுத்த 100 யூனிட் கரண்ட் சொல்றீங்கல்ல, அந்த 100 யூனிட் கரண்டே போதுமே. ஏன்னா இங்க கரண்டே இல்லையே. கரண்ட் இல்லாத இருந்தா தானே அந்த 200 யூனிட் தரத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரமா சென்னையில கரண்ட் இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. கரண்ட் இல்லைன்னு சொல்லுங்கய்யா.
தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பவர் கட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, புரிய வைங்கப்பா. மேல திமுக கொடுத்தது கிடையாது ம் மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ம் ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ம் என்ன பண்ணீங்க உங்களுடைய தூக்கம் ஆட்சியில? வருது. ம் மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ம் ஊழல் செஞ்ச அந்த ஃபைல ம் க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சீங்க. ம். ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே கடை மூடி தர க்ளோஸ் பண்ணா. தமிழ்நாட்டுல எதுவும் மதுவிலக்கு அமலுக்கு வந்துருச்சா? வலிக்குதே, கனவும் இல்ல, நிஜம்தான். அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் எங்களது இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்தப்பையும் 500 கடையை மூடினாங்க. ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் 500 கடையை மூடினாங்க. ஸ்டாலின் சார் வந்தாரு, அவரு இருக்கும்போதும் 500 கடையை மூடினாங்க. நீங்க 717 கடையை மூணுன்னு சொன்னீங்களே, அது எத்தனை கடையை மூடி இருக்கீங்க இன்ன வரைக்கும்? ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட முடியுமா? அதாவது இந்த 20 நாள்ல எத்தனை FL2 12 to 12 11 to 11 FL2 பாரை ஓபன் பண்ணீங்க? அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில் தர முடியுமா? சொல்லுங்க சார், சிஎம் சார் சொல்லுங்க. க்ளோஸ் பண்ணா. இவருக்கு ஒண்ணும் தெரியாதோ? FL2 கிடையாது, மூளைக்கு மூளை திறந்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பாட்டிலுக்கு திமுக கொள்ளடிச்சாங்க, ரைட்டு, அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்க வந்தீங்க. பாட்டிலுக்கு நீங்க 30 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. நேத்து நம்ம பாய் பேரு நல்ல பேரு எனக்கு டக்குன்னு வாயில வரல, நம்ம பாய் அவரு போயிட்டு 4-5 கேமராவோட போயிட்டு இது அரசாங்கத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே நாட்டுல நடக்கிறது தெரியலையோ? ஒன்னும் தெரியாத சிஎம்மா இருப்பாரோ? மேல க்ளோஸ் பண்ணா. கேட்டுக்கோங்க மக்களே, கேட்டுக்கோங்க. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்ஸிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. விவசாயத்துக்காக ஐயா சிஎம் விஜய் அவர்களே, விவசாயத்துக்காக நான் ஃபுல்லா ஒரு வீடியோ பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ் அப்டேட் தெரியலன்னா அடிக்கடி நம்ம ஏடிஎம்கே வாய்ஸை கொஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சேனலை அடிக்கடி கொஞ்சம் பார்த்துக்குங்க. 11,110 கோடி தள்ளுபடி பண்ணது யாரு? வெறும் 2,000 சில்லற கோடி தள்ளுபடி பண்ணது யாரு? டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்க? திரும்ப அம்மா வந்தப்ப எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்க? ஐயா எடப்பாடியார் வந்தப்ப எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்க. செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. அப்பவே ஆர்பிஐ ரூல்ஸ் வந்துருச்சுல்ல, அப்பவே வந்துருச்சுல்ல. அப்ப அதை பார்க்காம தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க. வெறும் 5,000, 1 லட்சம் வாங்கியிருந்தா 5,000, 1 லட்சம் 95,000 கட்ட தெரிஞ்சவனுக்கு 5,000 கட்ட தெரியாது எக்ஸ்ட்ரா? என்ன ஒரு மாசத்து இஎம்ஐ அது? எல்லா காசையும் கொண்டு போய் சேர்த்து கட்டினாலே இஎம்ஐ கட்டுறவங்க கூட ஒரு மாசம் தள்ளிக்குவான், இந்தாப்பா இவ்வளவு நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்ட போறோம்னா ஒரு கம்பெனில இஎம்ஐ கட்ட போனோம்னா கொஞ்சம் அவனே கொஞ்சம் குறைச்சிக்குவான். செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக அரசியலுக்கு வரல. உங்க பொய்யே சொல்லலையாப்பா டிவிக்கு? பொய்யே சொல்லாம ஆட்சி நடத்துறாங்களாம்ப்பா. அந்த வீடியோவை கொஞ்சம் பாக்குறீங்களா மாப்பிள்ள? அந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்த வீடியோவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ.
5 ஏக்கருக்குள்ள இருந்தால் எல்லா விவசாய கடனும் தள்ளுபடின்னு சொன்னார்ல, அந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. பார்ப்போம். இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சும்மா ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாதுப்பா, நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. சும்மா நசன்னு பேசிட்டு இருக்காரு. ஃபுல்லா ஒரு ஒற்றடியில கொஞ்சம் ஸ்பீட்ல வச்சு பாக்குறேன். பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? கரெக்ட். பழிய தூக்கி உங்க மேல போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யாரு சிஎம்? இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை ஃபர்ஸ்ட் மாத்திட்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டரை கொஞ்சம் மாத்திட்டு புது டைலாக் ரைட்டரை கொண்டு வந்து வைங்க. நம்ம வெங்கட் பிரபு அண்ணன் அந்த மாதிரி ஒரு மித்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராது. வெங்கட் பிரபு அண்ணன் கொஞ்சம் நீட்டாக எழுதுவார். அவரை கொஞ்சம் வச்சுக்கிட்டு, இல்லை நமக்கு லோகேஷ் கனகராஜை வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி இது நம்ம கரெக்டாக தான் பேசியிருக்கோமான்னு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஸ்டேஜில் பேசுங்க. எல்லாமே எங்கே மேலே போடுறாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம்? ஐயா ஸ்டாலினா இல்லை இவரா? ஐயா விஜயா இல்லை ஐயா ஸ்டாலினா? யார் சிஎம்? எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? பழிய அவங்க மேல போட்டுட்டு தானே அவங்கள குத்தம் சொல்லிட்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அப்புறம் உங்க மேல தூக்கி போடாம அப்புறம் யார் மேல போடுவாங்க? 20 நாள்ல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஏன் என்னன்னு ஒரு அப்ப 6 மாசம் வந்துட்டு நீங்க ட்ரைனிங் கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நாங்க சைலண்டா இருந்துக்கிறோம். இப்ப கன்னியாகுமரியில ஒரு கொலை நடக்குது, 6 மாசம் ஆகட்டும், சைலண்டா இருந்துக்கிறோம். அப்புறம் ஒரு 9 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க, 6 மாசம் சைலண்டா இருந்துக்கணும். ஒரு ஒரு 9 பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல எல்லாத்தையும் சரமாரியா வெட்டுறாங்க, 6 மாசம் சைலண்டா இருந்துக்கணும். சார் 2500 ரூபா வரலங்கிறதுக்கு நாங்க சைலண்டா தானே இருக்கோம். அதை கேட்டோமா? நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை நீங்க பண்ணலன்னு சொன்னதை நாங்க கேட்டோமா? பழிய தூக்கி உங்க மேல போடுறாங்கன்னா போலீஸ் யார் கையில சார் இருக்கு? போலீஸ் துறைக்கு யார் மந்திரி? பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நலன்துறைக்கு யார் மந்திரி? நீங்க தானே மந்திரி. சிறப்பு சிறப்பு பெண்கள் அதிரடிப்படை, சரி சிங்க பெண்கள் அதிரடிப்படைன்னு ஒன்று போட்டீங்கல்ல, அதையே இன்னும் துவக்கி வைக்கல? முதல் நாள் முதல் கழுத்துல போட்டீங்கல்ல, அதையே இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரலை? சொல்ல முடியுமா உங்களால? ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? ரூட் மாஃபியாவோட அவர் பேர் என்ன, ஜெகதீஷா? அவர் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போறதுக்கு தெரியும், சிங்க பெண்கள் அதிரடிப்படையை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பழிய தூக்கி போய் யார் மேல போடுவாங்க? நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். 10 நாள்ல தமிழ்நாட்டுல மக்கள் அமோகமா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். பேரு வச்சிய சோறு வச்சியாங்கிற மாதிரி என்னத்தை இப்ப இவரு வேண்டாம் பாப்போம். எஃபிஷியன்ட்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். கதையெல்லாம் அடிச்சு விட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. தூர்த்து போன சக்தி
தீய சக்தி, தூய சக்தி, ஓகே. இன்னைக்கு உங்க கட்சியில ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க தூய சக்தியா? அது எப்படி? அடுத்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தீய சக்தி, தூர்த்து போன சக்தி, ஏதோ ஒண்ணு உங்க பாஷையில சொல்லணும்னா. உங்க கட்சிக்கு வந்தோன்னே தூய சக்தி ஆயிடுவாங்களா? எந்த கம்பெனி வாஷிங் மிஷின் சார்? நானும் பல நாளா கேட்டுட்டு இருக்கேன். எந்த கம்பெனி வாஷிங் மிஷின் சார்? சொல்லுங்க சார், நாங்களும் 2 வாங்கணும். அப்படி இந்த தூர்த்து போன சக்தியில 25 பேர்த்த எதுக்கு போய் மீட் பண்ணீங்க? அவங்களுக்கு எதுக்கு போயிட்டு சால்வை போத்துனீங்க? சோஃபா போச்சு. 4 பேர் எதுக்கு ரிசைன் பண்ணாங்க? நீங்க ₹1 கூட கொடுக்காம 4 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சிக்கு தொட்டு நீங்க சொல்லுங்க சார். 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, நான் எதுவுமே செய்யல, எந்த மேற்படியும் பேசல, சொல்லுங்க பாப்போம். நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். போறாங்க, பேப்பரை பார்த்து படிக்கலையே, ஒழுங்கா படிக்கல, சும்மா தீர்ந்து போனா ஆட்சி. இந்த 10 நாள்ல 20 நாள்ல உங்க அண்ணன் ஒருத்தர் பக்கத்து ஸ்டேட்ல, நான் அணை கட்டியே தீருவேன், உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுக்கு என்ன பதில்? திருவள்ளுவரை பத்தி ஒரு வதந்தி, சரி, ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பதில்? தமிழ்நாட்டுல மின்சார தட்டுப்பாடு பயங்கரமா ஆயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன உங்க பதில்? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்களே, அதை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? ஒரு நாளா தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு தூரம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன உங்க பதில்? நீட்டான ஆபீசர் தான் போட்டிருக்கீங்க, என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? பேரு வச்சா சோறு வச்சியான்னா, சோறு வச்சிங்களான்னா, இப்பொழுது நடக்கும் தமிழ்நாட்டில் திமுக 2.0க்கு நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீர்கள்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் திமுக 2.0 அரசுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பீடு என்ன? நன்றி.